நேயர்களே, மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். கொழும்பிலிருந்து வெளியாகும் ஒரு மொழி பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை உங்களுக்கு வழங்க உள்ளோம். முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக நிலையான அபிவிருத்தியினை இலக்காக கொண்ட திட்டங்கள். 2016 ஆண்டு வரவு செலவு திட்ட யோசனைகளின் தொடர்ச்சியாக 2017 ஆண்டிற்கான திட்டம் என்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது. இதேவேளை கட்டமிடப்பட்ட செய்திகளாக பட்ஜெட் ஒரே பார்வையில் மொத்த வருமானம் 2098 பில்லியன், மொத்த செலவினம் 2723 பில்லியன், துண்டு விழும் தொகை 625 பில்லியன், துண்டு விழும் தொகையானது மொத்த தேசிய உற்பத்தியின் 4.6% ஓய்வூதிய முறைமை மாற்றப்படும். பால்மாவுக்கு 295 ரூபாய் கட்டுப்பாட்டு விலை, 15,000 கறவை பசுக்கள் இறக்குமதி, கோழி பண்ணையாளர்களுக்கு 15,000 குளிரோட்டிகள், தொலைத்தொடர்பு வரி 25% உயர்வு, வடகிழக்கில் 50,000 வீடுகள், மலையகத்தில் 25,000 வீடுகள், இறக்குமதி செய்யப்படும் சீனிக்கு 2% செஸ் வரி, 2020 பல்கலைக்கழகங்களுக்கு 50,000 மாணவர்கள், பாடசாலை மாணவர்களுக்கு காப்புறுதி, உயர்தர மாணவர்களுக்கு டெப், போக்குவரத்து வீதி மீறலுக்கு 2,500 ரூபாய் தண்டப்படம், ஆட்டோவுக்கு பதில் மின்சார கார்கள், நாணயமாற்று கட்டுப்பாட்டு சட்டத்தில் மாற்றம், கிராம சேவகர் பிரிவுக்கு 1 பில்லியன் ரூபாய் உதவி, விமானம் ஏறல் கட்டணம் $50 அதிகரிப்பு, தனியார் துறை ஊழியர்களுக்கு 5 நாள் வேலை, இரவில் அதிவேக வீதியில் 50% கட்டண கழிவு என்ற செய்திகள் கட்டமிடப்பட்ட செய்திகளாக வெளியாகியுள்ள நீண்டகால பொருளாதார அபிவிருத்தி இலக்குகளையும் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி திட்டங்களையும் உள்ளடக்கியதாகவும் உடனடி வருமான அதிகரிப்புக்கான திட்டங்கள் இன்றியும் எதிர்வரும் 2017 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நேற்று நிதியமைச்சரினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. அத்துடன் 2016 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட யோசனைகளின் நீடிப்பாகவே இம்முறை வரவு செலவு திட்டத்தின் பெருமளவில் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக புகையிலை மதுபானங்களுக்கு அதிகரிக்கப்பட்ட வரி விதிப்பு, தொலைத்தொடர்பு வரியும் 25% உயர்வு என்ற செய்தி காணப்படுகிறது. இன்னொரு செய்தியாக அடுத்த நிதி அமைச்சருக்கு விட்டு செல்ல மாட்டேன், ரவி கருணாநாயக்க திட்டவட்டம் என்ற செய்தி காணப்படுகிறது. அதாவது நாட்டில் காணப்படுகின்ற பொருளாதார யுத்தத்தை அடுத்த நிதி அமைச்சருக்கு நான் விட்டு செல்ல மாட்டேன், அதற்கு முன்னர் பொருளாதார பிரச்சனையை தீர்ப்போம் என்று நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்ததான செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. இதேவேளை இன்னொரு செய்தியாக 40 நிமிடங்கள் உரையை அவதானித்த ஜனாதிபதி. நல்லாட்சி அரசாங்கத்தின் 2017 ஆண்டு நிதி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நேற்று வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்கனால் சமர்ப்பிக்கப்பட்டது. எதிர்வரும் 2017 ஆண்டு நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பே நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்ட போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா 40 நிமிடங்கள் அவதானித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக வறிய மக்களுக்கு அதிக நன்மை இல்லை, ஆனால் கல்வி மேம்பாட்டை இலக்கு வைத்த பட்ஜெட் என்ற செய்தி பிரதான செய்தியாக காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக இந்த பொருட்கள் சேவைகளுக்கு விலை குறைப்பு என்ற செய்தி காணப்படுகிறது. உள்நாட்டு பால்மா 100 ரூபாய் விலை குறைப்பு, சீனியின் விலை 2 ரூபாய் குறைப்பு, சமையல் வாயு சிலிண்டர் 25 ரூபாய் விலை குறைப்பு, மண்ணெண்ணெய் விலை லிட்டர் 5 ரூபாய் குறைப்பு, பயறு 15 ரூபாய், பருப்பு 10 ரூபாய், உருளைக்கிழங்கு நெத்தலி 5 ரூபாய் விலை குறைப்பு, அதிவேக பாதையின் கட்டணங்கள் காலை 9 மணி அதிகாலை 5 மணி வரை 50 ரூபாய் கட்டணம் குறைப்பு என்ற செய்தி காணப்படுகிறது. இதேவேளை மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக புதிய அறிவிப்புகள். வடகிழக்கு நல்லிணக்கத்திற்கு 180 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, பழைய வாகனங்களை ஏற்றுமதி செய்தால் வரி சலுகை, முதலீட்டாளர் தேர்ச்சி பெற்ற தொழிலாளர்களுக்கு 5 வருட பல தடவை பிரவேச விசா, வடக்கில் முதலிடுவோருக்கு 200% மூலதன அலவன்ஸ், சகல மருந்தகவியலாளர்களும் பதிவு செய்யப்பட வேண்டும், தவறினால் 1 லட்சம் அபராதம், தேசிய நல்லிணக்கத்திற்கு 300 மில்லியன் ரூபாய், கிழக்கு மாகாண பொருளாதார மத்திய நிலையத்திற்கு 300 மில்லியன் ரூபாய், யாழ்ப்பாண மாவட்டத்தில் தபால் வலையமைப்பை மேம்படுத்த 10 மில்லியன் ரூபாய் என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. இதேபோன்று இன்று வெளியாகிய தினக்குரல் பத்திரிகையின் மற்ற செய்திகள் அனைத்தும் வரவு செலவு திட்டம் தொடர்பான செய்திகளாகவே பிரசுரிக்கப்பட்டுள்ளன. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக 2017 பட்ஜெட் எப்படி குலைந்துத்தனமானது, எதிர்ப்போம் மஹிந்த அடி, பேய் பட்ஜெட்,
சலுகைகள் இல்லை ஜேவிபி. போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திட்டமில்லை கூட்டமைப்பு. மக்களுக்கான திட்டம் அரசு தரப்பு என்ற செய்தி பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது. இதேவேளை கட்டமிடப்பட்ட செய்திகளாக துண்டு விழும் தொகை ரூபாய் 625 பில்லியன், மொத்த வருமானம் 2098 பில்லியன், மொத்த செலவினம் 2723 பில்லியன் என்ற செய்தி காணப்படுகிறது. இதேவேளை மற்றொரு செய்தியாக அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு என்ற செய்தி காணப்படுகிறது. மற்றொரு செய்தியாக மைத்திரி ரணில் மங்கள சபையில் தீவிர ஆலோசனை என்ற செய்தியும் காணப்படுகிறது. இன்னொரு செய்தியாக சிங்களத்திலேயே புதிய அரசமைப்பு முதலில் உருவாக்கப்பட வேண்டும் மிரட்டுகிறது தேசிய பிக்குகள் முன்னணி என்ற செய்தி காணப்படுகிறது. மற்றொரு செய்தியாக ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் என்ற செய்தி காணப்படுகிறது. அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான மக்கள் அமெரிக்காவின் பல நகரங்களில் நேற்றிலிருந்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருவதான செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். 2017 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 1 மில்லியன் பேருக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கம் என்ற செய்தி பிரதான செய்தியாக காணப்படுகிறது. இதேவேளை கட்டமிடப்பட்ட செய்தியாக அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருட்களின் விலைவாசிகள் குறைக்கப்பட்டுள்ள செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. இதேவேளை மத்திய செய்திகளாக நேற்று வெளியிடப்பட்ட வரவு செலவு திட்டம் தொடர்பான செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளன. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக சமையல் எரிவாயு மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. மண்ணெண்ணெய் 5 ரூபாய், சமையல் எரிவாயு 25 ரூபாய், பருப்பு 10 ரூபாய், பயிறு 15 ரூபாய் என்ற செய்தி பிரதான செய்தியாக லங்காதீப பத்திரிகை தாங்கி வந்துள்ளது. இதேவேளை மற்றொரு செய்தியாக பாடசாலை பிள்ளைகளுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்புறுதி திட்டம் என்ற செய்தி காணப்படுகிறது. மற்றொரு செய்தியாக பிரிவேனாவாக கல்வி கற்கும் பௌத்த பிக்கு மாணவர்களுக்கு 2500 ரூபாய் நிதியுதவி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதான செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. இவைதான் நன்று வழியாகிய சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. நல்லது நேர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் ஒரு மொழி பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் பத்திரிகைகளின் செய்திகளை வழங்க உள்ளார் குணசீலன். வணக்கம் குணசீலன். வணக்கம். யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி: வறிய மக்களுக்கு அதிக நன்மை இல்லை, ஆனால் கல்வி மேம்பாட்டை இலக்கு வைத்த பட்ஜெட். பொருளாதாரத்தை வலுப்படுத்தியவாறு அபிவிருத்தியில் அதிக கவனத்தை செலுத்துவோம். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான தேசிய ஒருமைப்பாட்டு அரசின் 3வது வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க நேற்று வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கும் நிலையில் இந்த வரவு செலவு திட்டம் வலுவான பொருளாதாரத்தை கொண்டிருப்பதற்கான அத்திவாரத்தை இடுவதற்கான அம்சங்களை கொண்டிருக்கின்றது என்று அரசு தெரிவித்திருக்கின்றது. ஆயினும் உடனடியான நிவாரணங்களையோ அல்லது சலுகைகளையோ சாதாரண மக்களுக்கு, குறிப்பாக வறுமை கோட்டின் கீழ் வாழ்வோருக்கு இந்த பட்ஜெட் கொண்டிருக்கவில்லை என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆயினும் நீண்டகால அடிப்படையில் பொருளாதார மேம்பாட்டுக்கான விசேட திட்டங்களும் உள்சார் கட்டமைப்பு பணிகளுக்கு அதிகளவு நிதி ஒதுக்கீடுகளும் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருப்பதை காண முடிகிறது. பட்ஜெட் அம்சங்கள் சிறு சிறு தலைப்புகளாக காணப்படுகின்றன. இந்த பொருட்கள் சேவைகளுக்கு விலை குறைப்பு என்ற தலைப்பிலே காணப்படுகின்றது. உள்நாட்டு பால்மா 100 ரூபாய் விலை குறைப்பு, சீனி விலை 2 ரூபாய் குறைப்பு, சமையல் வாயு சிலிண்டர் 25 ரூபாய் விலை குறைப்பு, மண்ணெண்ணெய் விலை லிட்டர் 5 ரூபாய் குறைப்பு, பயறு 15 ரூபாய், பருப்பு 10 ரூபாய், உருளைக்கிழங்கு நெத்தலி 5 ரூபாய் விலை குறைப்பு. அலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பும் அனைவருக்கும் நன்மை தரும் விரைவான அபிவிருத்தியை நோக்கி பட்ஜெட் 2017 அமைச்சரவையில் நேற்று அங்கீகாரம், டிசம்பர் 10ஆம் தேதி வாக்கெடுப்பு. கைதான நபர்கள் மீது கடும் துன்புறுத்தல் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு என்று தலைப்பு காணப்படுகின்றது. பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் டிஐடி அண்மையில் யாழில் கைது செய்யப்பட்டவர்கள் கடுமையான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக அவர்களது பெற்றோரால் கொழும்பு மனித உரிமை ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. போர்க்குற்ற விசாரணைக்கு கலப்பு பொறிமுறை அவசியம், சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்து என்றும் மற்றொரு செய்தி காணப்படுகின்றது. உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி: பச்சை தண்ணீர் பட்ஜெட் தாக்கல், எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படவில்லை, எதிர்க்கட்சிகளின் காரசாரமான விமர்சனம். வடக்கு கிழக்குக்கு எதுவுமில்லை கூட்டமைப்பு, குழந்தைத்தனமான வரவு செலவு திட்டம் மகிந்த அணி, இது ஒரு பேய் பட்ஜெட் மக்கள் விடுதலை முன்னணி. இவ்வாறு தலைப்புகளுடன் செல்கின்றது அந்த செய்தி. நல்லாட்சி அரசும் தமிழ் மக்களை ஏமாற்றிவிட்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராசா குற்றம் சாட்டியுள்ளார் என்று மற்றொரு செய்தியும் எழுதப்பட்டிருக்கின்றது. கூட்டமைப்பினர் இனி இளநீரை குடிக்கட்டும், கிலாரியின் தோல்வியால் மகிழ்கிறார் கோத்தபாய என்று மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது. நல்லது நேயர்களே, யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்த பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றொரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.